வரவு செலவு திட்டம் 2014 பன்னெடுங்கால வரலாற்றை கொண்ட உள்ளூர் அரசாங்கமான புத்தளம் நகரசபைக்கு 1997ஆம் ஆண்டு முதல் புதிய வரலாறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வரலாற்று பயணத்துடன் சுமார் 15 ஆண்டுகள் கழிந்த நிலையில் கச்சேரி வீதியில் உள்ள புதிய அலுவலக கட்டிடத்திற்கு நகரசபையின் பணிமனை மாற்றப்பட்ட கையோடு மீண்டும் இன்னொரு வரலாறு ஆரம்பித்திருக்கிறது. இந்த புத்தம் புதிய வரலாற்றின் முதல் வருடத்தின் முடிவில் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய வரலாற்று பயணத்தின் ஆரம்பம் நமது நகருக்கு பல அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. நகரசபை கட்டளைகள் சட்டம் நமக்கு பரிந்துரைத்துள்ள கடப்பாடுகளையும் அதற்கும் அப்பால் சமூகத்திற்கு தேவையான ஏனைய துறை சார்ந்த விடயங்களையும் கையாள்வதில் நாம் வெற்றி வருகிறோம். அது புதிய புத்தளத்தின் பௌதீக வள மாற்றங்களை மாத்திரமல்ல, சமூக பொருளாதார துறை சார்ந்த சடுதியான மாற்றங்களையும் நமது நகரில் ஏற்படுத்த போகிறது. நளினமானதோர் நகரில் நனி சிறந்த வாழ்வு என்ற எமது நோக்கும் புத்தளம் நகரசபை அதிகார எல்லைக்குள் வாழும் அனைத்து மக்களும் செலுத்தும் வரிப்பணம் மற்றும் அரசிடமிருந்து பெறும் நிதி உதவிகளை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்து வளமானதும் நலமானதுமான சுற்றாடலை கொண்ட நகரை நிர்மாணித்து நகர மக்களினதும் நகருக்குள் வரும் மக்களினதும் உயர் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தல் என்ற நமது பணிக்கூற்றையும் மெய்ப்பிக்கும் வகையில் நமது கடந்த கால நடவடிக்கைகளை முடுக்கி விட்டிருந்ததோடு எதிர்காலத்தையும் திறம்பட திட்டமிட்டுள்ளோம் என்பதில் நாம் திருப்தி அடைய முடியும். நகரசபை வருமானம். நகரசபைக்கான வருமானத்தை திரட்டுவதில் நடப்பு வருடத்தில் நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளன. இதைவிடவும் இன்னும் முன்னேற்றகரமான வழிகளை கையாண்டு நமது வருமானத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்தும் போது மாத்திரமே நாம் நமது எதிர்காலத்திற்கு தாக்கு பிடித்து நிற்க முடியும். தற்போது வருமானமாக பெறப்படுகின்ற ஆதன வரி, ஞாயிறு சந்தை, தினச்சந்தை, வாகன தரிப்பிடம், பொது சந்தையில் உள்ள மீன் இறைச்சி, மரக்கறி மற்றும் ஏனைய சிறிய கடையறைகள், கடைகளுக்கான வாடகை, விசேட அறவீடுகள், தண்டப்பணம் போன்றவற்றிலிருந்து நாம் பெறுகின்ற வருமானத்தில் பாரிய அதிகரிப்புகளை செய்ய விட்டாலும் கூட அதில் ஒரு ஸ்திரத்தன்மையை பேணி வருகின்றோம். என்றாலும் புதிய வருமான தேடல்களுக்கான மார்க்கங்களை கண்டுபிடிக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டுள்ளதை நாம் அறிகின்றோம். இந்நிலையில் எதிர்வரும் வருடத்திற்கான உத்தேச வருமானம் 35,46,38,266 ரூபாய் 73% ஆகும். அவை பின்வருமாறு: வரியின் மூலம் கிடைக்கின்ற வருமானம், எதிர்பார்க்கப்படுகின்ற வருமானம் 1,58,94,734 ரூபாய். வாடகையின் மூலம் 3,27,70,916 ரூபாய். அனுமதி பத்திரங்களின் மூலம் 12,68,000 ரூபாய். சேவை கட்டணங்களின் மூலம் 6,50,000 ரூபாய். சேவை கட்டணங்களின் மூலம் 65 லட்சம் ரூபாய். தண்டப்பணம் 5,90,000 ரூபாய். ஏனைய வருமானங்கள் 1,40,50,000 ரூபாய். அரசாங்கத்திலிருந்து நாம் பெறுகின்ற சம்பளத்துக்கான கொடுப்பனவு மூலம் 39,16,000 3,94,64,615 ரூபாய். மாகாண சபை கொடைகளின் மூலம் நாம் எதிர்பார்க்கின்ற நிதி 1,40,00,000 ரூபாய். மத்திய அரசாங்கத்தின் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற கொடை 50 லட்சம் ரூபாய். நாம் அமைக்க இருக்கின்ற வர்த்தக மத்திய நிலையத்தின் இருந்து திரவு பணமாக
நாம் எதிர்பார்க்கின்ற முதல் கட்டத்துக்காக எதிர்பார்க்கின்ற பணம் 26,54,00,000 என்று இங்கு குறிப்பிட்டிருந்தாலும் கூட இதைவிடவும் இரட்டிப்பான இது நாங்கள் எதிர்பார்க்கின்ற மொத்த வருமானத்தின் மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவின் அடிப்படையில் பார்க்கின்ற போது 1000 மில்லியன் ரூபாய்களுக்கான ஒரு திட்டமாக அதை நாம் கருதுகின்ற போது அதில் 1/4 பங்கை முடிக்கின்ற போது 26,54,00,000 ரூபாவை நாங்கள் எதிர்வரும் வருடத்தில் பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதைவிடவும் அதில் அரைவாசி திட்டம் முடிக்கப்படுகின்ற போது இதைவிடவும் இரட்டிப்பான தொகையை நாங்கள் அந்த திரவு பணமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே இதில் கால்வாசி என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டு திரவு பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்ற போது 39,46,38,266 ரூபாய் 73% எங்களுடைய மொத்த உத்தேச வருமானமாக கணக்கிடப்பட்டுள்ளது. நகரசபை நிர்வாகம். நகரசபையின் புதிய அலுவலக கட்டிடமான வெண் பணிமனையில் நமது காரியாலய நடவடிக்கைகளை ஆரம்பித்ததிலிருந்து நமது நிர்வாகத்தில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. நமது காரியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்மேசை ஃப்ரண்ட் டெஸ்க் நடைமுறை, வரவேற்பு மேசை ரிசப்ஷன் போன்ற காலத்துக்கு ஏற்ற புதிய காரியாலய நடைமுறைகளும் ஏனைய உபபிரிவுகளின் நிர்வாக நடவடிக்கைகளும் மக்களுக்கான சேவையை வழங்குவதில் மிகவும் திருப்தியை தருவதாக அமைந்திருக்கின்றன. அதே நேரம் நமக்கான சபா மண்டபத்தை வெண்பணிமனையில் எதிர்வரும் காலங்களில் அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதன் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக 5 மில்லியன் ரூபாய் மாகாண சபை நிதியிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் காரியாலய திருத்தம் மற்றும் செலவுகளுக்காக 1 மில்லியன் ரூபாயும், காரியாலய உபகரணங்கள் கொள்வனவு செலவுகளுக்காக இன்னும் 1 மில்லியன் ரூபாயும் நகரசபை நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊழியர்களுக்கான சம்பளம். நமது சபையில் 90 நிரந்தர ஊழியர்களும் 147 வரையிலான சமய கேசுவல் மற்றும் கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படை ஊழியர்களும் வேலையில் உள்ளனர். சமய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த அடிப்படை ஊழியர்களுக்கான கொடுப்பனவாக நகரசபை நிதியத்திலிருந்து ஏறக்குறைய 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இதில் தற்போது சுமார் 50 பேரை நிரந்தர ஊழியராக நியமிப்பதற்கு அரசாங்கமும் மாகாண சபையின் ஊடாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நமது செலவில் சுமார் 10 லட்சம் ரூபாய் சேமிப்பை வருகின்ற வருடத்தில் எதிர்பார்க்க முடியும். எனவே எதிர்வரும் வருடத்தில் ஊழியர்களுக்கான சம்பளமாக 6,44,70,711 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் மொத்த சம்பள தொகையின் மிகுதியான 4,72,25,911 ரூபாய் மாகாண சபையிலிருந்து ஒதுக்கீடாக எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு நிர்வாக ரீதியான ஏனைய செலவுகளுக்காக பின்வருகின்ற முறையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விநியோகமும் உபகரணங்களும் 25 லட்சம் ரூபாய், மூலதன சொத்துக்கள் திருத்தமும் பேணி வருதலும் 10 லட்சம் ரூபாய், போக்குவரத்து தொடர்பாளர் சேவைகளுக்காக 7,575 ரூபாய், ரூபாய், வட்டி செலுத்துதல், பங்கு லாபம், பங்கீட்டு கொடுப்பனவு 2,50,000 ரூபாய், கொடைகள், உதவித்தொகை, பங்கீட்டு கொடுப்பனவு 1,50,000 ரூபாய், ஓய்வூதியமும் இலாபங்களும் 6,25,000 ரூபாய். சுகாதார அபிவிருத்தி. நகரின் திண்ம கழிவு குப்பை கூடங்கள் அகற்றல்,
முகாமைத்துவத்தில் நாம் ஓரளவு முன்னேற்றத்தை கண்டிருந்தாலும் இன்னும் அதில் பூரண வெற்றியை அடைந்து விடவில்லை. அடுத்த வருடத்தில் இத்துறையில் இன்னும் கூடிய அவதானத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. நமது திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையம் சேதன பசலை தயாரிப்பதை சற்று தளர்த்தி இருந்தாலும் எமக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்ற கட்டிடத்தை நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் உதவியுடன் எதிர்வரும் வருடத்தில் பெற்றெடுத்து அதை மீண்டும் சிறப்பாக இயங்குவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன. சுகாதாரத்துறையின் அபிவிருத்தியில் கணிசமான பங்கு வகிக்கும் நமது கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் கான்களின் நிலைமை இன்னும் கவலைக்கிடமாகவே இருக்கிறது. இருக்கும் கால்வாய்களை சீராக பேணுவதற்கும் புதிய கழிவுநீர் கால்வாய்களை அமைப்பதற்கும் பெருமளவு பணம் நமக்கு தேவைப்படுகிறது. இதில் 5ஆம் வட்டாரத்திற்கு கழிவுநீர் அகற்றும் கான்களை அமைத்து தருகின்ற பொறுப்பை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மீளெழுச்சி திட்டம் பொறுப்படுத்தி நிர்மாண பணிகள் நடைபெற்று வருகின்றன. மிகுதி இருக்கின்ற ஏனைய கழிவுநீர் கால்வாய்களை அமைப்பதற்காக பெருமளவு நிதியுதவி தேவைப்படுகிறது. எனவே கழிவுநீர் வடிகாலின் பொருட்டு எதிர்வரும் வருடத்திற்கு 6 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு நகரசபையினால் செய்யப்படுகிறது. சுகாதாரத்துறையின் ஏனைய வேலைகளான குப்பை கூலங்களை அகற்றுதல், கழிவுநீரை அகற்றுதல், வடிகால் கழிவுகளை அகற்றுதல் ஆகியவற்றில் ஈடுபடும் வாகனங்களுக்கான எரிபொருள் திருத்தம், வாடகை என்பவற்றிற்கு 57 லட்சம் ரூபாய்களை எதிர்வரும் வருடத்தில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அத்தோடு சேதனை பசலை நிலையம், மாடு அறுக்குமிடம் என்பவற்றுக்காக 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ள நமது நகரின் பொது கழிவறை உட்பட ஏனைய கழிவறைகளின் செயற்பாடு சிறப்பானதாக இருந்த போதிலும் இன்னும் புதிய கழிவறைகள் தேவைப்படுகின்றன. அதில் ஒன்று நமது சின்னச்சந்தைக்கு பின்னால் கங்காணிக்குளம் காணியில் அமைக்கப்பட்டு வருகிறது. இன்னொரு கழிவறை நமது கொழும்பு முகத்திடத்தில் கடற்கரையோரத்தில் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கழிவறைகளை அமைத்து தருவதற்கான பொறுப்பை நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சு பொறுப்பேற்றிருக்கிறது. பாதை அபிவிருத்தி. நாம் நமது நகரின் பாதை அபிவிருத்தியில் பாரிய அளவு வெற்றி அடையவில்லை. ஆயினும் ஓரளவுக்கு வேலை திட்டங்கள் கடந்த வருடத்தில் நடைபெற்றுள்ளன. எதிர்வரும் வருடத்தில் நமது நகரின் முக்கிய பாதைகள் காப்பாற்றிட்டுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எமது ஜனாதிபதி அதிமேதகு மஹிந்த ராஜபக்ச அவர்களின் விசேட திட்டத்தின் கீழ் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படுகிறது. அதேவேளை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ பசில் ராஜபக்ச அவர்களின் அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தேசத்துக்கு மகுடம் வேலை திட்டத்திற்கமைய நகரின் கணிசமான பாதைகள் காப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் நாம் ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். அதே நேரம் மகநகும போன்ற ஏழை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இன்னும் பல பாதைகள் திருத்தி அமைக்கப்படுவதோடு மீதி இருக்கின்ற பாதைகளுக்காக நகரசபை நிதியிலிருந்து 85 லட்சம் ரூபாய்களை எதிர்வரும் வருடத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அத்தோடு மாகாண சபை நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. குடிநீர் வசதி மற்றும் மின்சாரம். நமது நகரின் குடிநீர் தேவையின் பெரும்பகுதி நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினாலும் மின்சார வசதி இலங்கை மின்சார சபையினாலும் வழங்கப்படும். அதேவேளை குடிநீர் மற்றும் மின்சாரம் போன்ற தேவைகளில் பெரும்பகுதி நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஒரு சில குடும்பங்களுக்கு மாத்திரம் அவற்றை பெற முடியாதிருக்கிறது. தற்போது அவற்றை முழுமையாக பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் தேசத்துக்கு மகுடம் திட்டத்தின் கீழ் மேற்கொண்டிருப்பதால் நகரசபையின் பெருமளவு நிதி அதற்காக ஒதுக்கீடு செய்யும் அவசியம் இல்லாதிருக்கின்றது. அதற்காக மீதி இருக்கின்ற வேலைகளுக்காக 4.5 லட்சம் ரூபாய்களை மாத்திரம் இங்கு நகரசபை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் வழங்கப்படுகின்ற குடிநீர் அதன் தரத்தை இழந்து நிற்கின்ற காரணத்தினால் புதிய குடிநீர் திட்டம் ஒன்றை நமது நகருக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இதை நிறைவேற்றும் பொருட்டு நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சினூடாக சுமார் 7,500 மில்லியன் 760 கோடி ரூபாய்கள் செலவிலான கலஓயா புத்தளம் நீர்வளங்கள் திட்டம் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது நமது நகருக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டமாகும். இதன் மூலம் 24 மணி நேர தரமான குடிநீர் விநியோகத்தை நம் மக்கள் பெற இருக்கிறார்கள். பொது பயன்பாட்டு சேவைகள் நமது நகர சபையின் கடப்பாடுகளில் ஒன்றாகும். அவற்றை மேம்படுத்துவதன் மூலம் நகரை மிகவும் செழிப்படை செய்ய முடியும். அதனூடாக நகரில் சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தவும் முடியும். விளையாட்டுத்துறை அபிவிருத்தி.
ஏறக்குறைய 200 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்ற புத்தளம் மாவட்ட தேசிய விளையாட்டு அரங்கின் நிர்மாண பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னர் அதை இயங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஏனைய விளையாட்டு மைதான அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 1 மில்லியன் ரூபாய் நகரசபையினால் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. தாய்சேய் சிகிச்சை நிலையங்கள். நமது நகரசபையின் கீழே இயங்குகின்ற தாய்சேய் சிகிச்சை நிலையங்களின் தரத்தையும் சேவையையும் மேம்படுத்துகின்ற பல்வேறு திட்டங்கள் அரசாங்க மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மன்னார் வீதி தாய்சேய் சிகிச்சை நிலையம் நகரசபை மற்றும் சிவில் சமூகத்தின் பங்களிப்போடு அதன் அடித்தளம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 2வது மாடிக்காக சுமார் 20 லட்சம் ரூபாய் அரசாங்கத்திலிருந்து பெற்றெடுக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. முன்னைய எஞ்சிய வேலைகளை முடிப்பதற்காக ஏற்கனவே உதவிய நிறுவனத்தின் உதவியை மீண்டும் நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். சமீபப்புற பகுதியில் இயங்கி கொச்சிமடுவ தரவை மாற்று பயனாளிகள் டிசேபிள்ஸ் என்ற நிலையத்தில் தற்போது இயங்கி வருகின்ற தாய்சேய் சிகிச்சை நிலைய கட்டிடத்தை அமைப்பதற்காக சுமார் 150 லட்சம் ரூபாய் தேசத்துக்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று தில்லையடி ரத்னல்யாய பிரதேசத்தை உள்ளடக்கியதாக தாய்சேய் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்காகவும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் தில்லையடியில் நிலையத்தை அமைப்பதற்கு 150 லட்சம் ரூபாய் 1,50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகரசபை நிதியத்திலிருந்து தாய்சேய் சிகிச்சை நிலைய ஏனைய அபிவிருத்திகளுக்காக 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுவர் பூங்காக்கள். வடமேல் மாகாணத்தின் முதல் தர சிறுவர் பூங்காவான நகரசபையின் 1ஆம் இலக்க சிறுவர் பூங்கா உட்பட ஏனைய 3 சிறுவர் பூங்காக்களையும் மக்கள் சரிவர பயன்படுத்தி வருவதை அவதானிக்க முடிகிறது. இதில் 1ஆம் இலக்க சிறுவர் பூங்காவை தவிர ஏனைய பூங்காக்கள் கடந்த வருடங்களில் பாரிய அபிவிருத்திகளுக்கு உட்படவில்லை. எனவே எதிர்வரும் காலங்களில் இவை அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதால் இவற்றுக்காக நகரசபை நிதியிலிருந்து 7,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர மண்டபம். மிகவும் பழமை வாய்ந்த நகர மண்டபம் நம்மிடம் இருந்தாலும் அது இக்கால தேவையை ஓரளவு பூர்த்தி செய்கிறது. என்றாலும் நவீனமயப்படுத்தப்பட்ட கூட்ட மற்றும் நாடக கூடத்தை கொண்ட புதியதொரு கேட்போர் கூடம் ஆடிட்டோரியம் ஒன்று நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. இதற்கு சுமார் 500 முதல் 700 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதால் இதனை உடனடியாக நகர சபையால் அமைக்க முடியாத நிலையில் தேசத்துக்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இதற்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அதற்கான திட்ட வரைவுகள் மற்றும் அதுக்கான ஏனைய விஷயங்களை தேசத்துக்கு மகுடம் திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சில வேளை இவ்வருடத்தில் அதற்கான நிர்மாண பணிகளையும் எங்களால் ஆரம்பிக்க முடியும். எனினும் இதன் நகரசபை இந்த நகர மண்டபத்தின் திருத்த வேலைகளுக்காக நகரசபை நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்துள்ளது. கொழும்பு முகத்திடல். நமது நகருக்கு பெருமை சேர்க்கும் நமதூர் கடல் நீர் ஏரியின் கரையில் அமைக்கப்படுகின்ற கொழும்பு முகத்திடலின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் சிறு சிறு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு சிறு பகுதி அரசாங்கம் மற்றும் மாகாண சபை நிதியிலிருந்து நடைபெற்றிருக்கின்ற போதும் இன்னும் பாரிய அபிவிருத்திகள் இங்கு தேவைப்படுகின்றன. அவற்றை பூரணப்படுத்த அரசாங்கத்தினதும் ஏனைய நிறுவனங்களினதும் நிதி உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதோடு இதற்காக நகரசபை நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வாகன தரிப்பிடங்கள். நகரில் உள்ள முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக வாகன தரிப்பிடங்கள் இல்லாத நிலைமை முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நகரில் வாகன தரிப்பிடங்களை ஏற்படுத்துவது நகரசபையின் முக்கிய கடமையாக இருக்கிறது. அதற்காக நகரசபையின் உபயோகத்திற்கு உதவாத பழைய நூல் நிலைய கட்டிடம் மற்றும் களஞ்சிய சாலை கட்டிடம் தகர்க்கப்பட்டு அந்த இடத்திலும் பழைய நகரசபை முன்றலிலும் தினச்சந்தைக்கு முன்பாகவும் உதாப்பள்ளிக்கு அருகாமையிலும் மற்றும் அருகாமையிலுள்ள மைதானத்திலும் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் கடற்கரை பிரதேச ஓரத்தின் சில பகுதிகளிலும் வாகன தரிப்பிடங்களை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதுவும் கூட அரசாங்கத்தின் தேசத்துக்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெறுகின்ற நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குளங்கள்.
நமது நகரின் பிரதான குளமான நெடுங்குளம் புனரமைப்பு நடவடிக்கைகள் இவரிடம் மேற்கொள்ளப்பட்டாலும் அதன் மிகுதி வேலைகளும் இன்னும் எஞ்சியிருக்கின்றன. தேசத்துக்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நெடுங்குளம், வெள்ளுக்குளங்கள், வெட்டுக்குளம், வண்ணான்குளம், சின்ன வண்ணான்குளம், உமரிக்குளம் போன்றவற்றை புனரமைப்பதற்காக நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்ட நிலையில் இவ்வருடத்தில் அதற்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் துவங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் ஏனைய தேவைகளை நாங்கள் தேவைகளுக்காக நகரசபை நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பாலர் மற்றும் பாடசாலை கல்வி அபிவிருத்தி. நமது கண்காணிப்பில் இருக்கின்ற சுமார் 40 பாலர் பாடசாலைகளினதும் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கான பொறுப்பு நகரசபைக்கு இருக்கிறது. சுமார் 1500 மாணவர்களுடனும் சுமார் 80 ஆசிரியர்களுடனும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பாலர் பாடசாலைகள் ஒன்றிணைப்பு சேவைகள் நூல் நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அதற்கான காரியாலயத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. 1ஆம் இலக்க சிறுவர் பூங்காவும் நூல் நிலையமும் கணனி கூடமும் அதற்கான பயிற்சி களமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்காக கொய்கா நிறுவனத்தின் உதவியை கொரியா அரசாங்கத்து உத்தியோகபூர்வ உதவி நிறுவனமான கொய்கா நிறுவனத்தின் உதவியை பெற்றுக்கொள்ள உள்ளதுடன் ஏற்கனவே அந்நிறுவனம் ஆசிரியர் ஆலோசகர் ஒருவரை வழங்கி உதவி அளித்துள்ளது. எதிர்வருகின்ற வருடத்தில் பாலர் பாடசாலை கல்விக்காக 17,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு நகரசபையிலிருந்து நிதியத்திலிருந்து செய்யப்படுகிறது. அதே நேரம் பாலர் பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றை நகரசபை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுநலன் சேவைகள். மூத்த பிரஜைகள், வலது குறைந்தோர், வறுமையில் வாழும் பிள்ளைகள், பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள், இளைஞர் யுவதிகளின் திறன் அபிவிருத்தி என்பவற்றின் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இடர் முகாமைத்துவம். ஐக்கிய நாடுகள் சபையின் ரெசிலியன் சிட்டி அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் நமது நகரை வைத்துக் கொள்ளல் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நமது நகரமும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கீழ் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் எதிர்வரும் வருடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டத்தில் இணைந்து நாம் பல உதவிகளை எதிர்பார்த்திருக்கின்ற போதிலும் நகரசபை நிதியத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொருளாதார அபிவிருத்தி. நமது நகரின் தற்போதைய வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காகவும் புதிய வர்த்தக நடவடிக்கைகளை உருவாக்குவதற்காகவும் நமதூர் பிரஜைகளையும் நமது நகருக்கு வந்து போகும் மக்களையும் பிற இடங்களில் வாழும் மக்களையும் கருத்தில் கொண்டு புத்தளத்தின் வர்த்தக கேந்திர நிலையமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு எதிர்வரும் வருடத்தில் அதில் 500 மில்லியன் ரூபாய் அபிவிருத்தியை செய்வதற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக நகர மத்தியில் அமைக்கப்பட உள்ள வர்த்தக மையத்திற்கான மொத்த செலவு முதல் கட்ட மொத்த செலவு 1000 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் பூர்த்தி அடைந்திருக்கின்ற நிலையில் நகரசபை மற்றும் வங்கிகளின் உதவியோடு வாடிக்கையாளர்களை பெற்றெடுப்பதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வருகின்ற வருடத்தில் அதன் நிர்மாண வேலைகளை ஆரம்பிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு நகரில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளில் முக்கியமானதாக சிறந்த உணவகங்களை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது. அதற்காக பழைய நகரசபை கட்டிடம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கேள்வி மனு கோரலுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது இயங்கி வருகின்ற பொதுச்சந்தையின் கட்டிடம் பழுதடைந்து இடிந்து விழக்கூடிய நிலையில் உள்ளதால் அதை தகர்த்துவிட்டு புதிய மீன் இறைச்சி மற்றும் வாராந்த சந்தை கட்டிடத்தை சுமார் 3,80 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிப்பதற்கு தேசத்துக்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்திற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தினச்சந்தை அதன் புதிய கட்டடத்தில் சிறப்பாக இயங்கி வருகின்ற நிலையில் நமது வாராந்த சந்தை நடவடிக்கைகள் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டு வாராந்த நாளாந்த சந்தைகள் உள்ளூர் வெளியூர் வியாபாரிகள் மற்றும் நுகர்வோருக்கு சிறப்பாக அமைத்து கொடுப்பதன் மூலம் எமது வர்த்தகத்தை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதற்காக நகரசபையில் இருந்து 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
சுற்றுச்சூழல் அபிவிருத்தி நடவடிக்கைகள். நகரின் சுற்றுப்புற சூழலை அழகாக பேணுவது நமது கடமையாகும். அதற்காக நகரின் மத்தியில் அமைக்கப்பட்ட பிரதான சுற்றுவட்டம் சிறப்பாக அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கடற்கரை பிரதேசமும் குளங்களை அண்டிய உள் வெளி பிரதேசங்களும் பாதுகாக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இப்பகுதிகளிலும் பாதை ஓரங்களிலும் மரநடுகை செய்ய வேண்டிய தேவையும் எமக்கிருக்கிறது. அது உட்பட சுற்றுப்புற சூழல் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 44,20,000 वार्ता गंड पूर्ण මේක වෙනස් වෙලා ඉන්නේ අනිත් පැත්තට ගිහිලා ස්ටේප්ලර් කරනවා 44 லட்சம் ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உத்தேச மொத்த வருமானமும் செலவினமும் எதிர்வரும் வருடத்திற்காக நம்மால் சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த வரவு செலவு திட்டம் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற வருமானத்தை மையமாக கொண்டே தயாரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வருடங்களில் வருமானத்தில் பாரிய அதிகரிப்பொன்றை ஏற்படுத்துவதன் மூலமே நமது நகரின் முழு தேவைகளையும் நிறைவேற்ற முடியும். எதிர்வரும் வருடத்திற்கான மொத்த உத்தேச வருமானம் 39,46,266 ரூபாயாகவும் மொத்த செலவினமாக 39,13,764 ஆக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்துடன் எதிர்வரும் ஆண்டை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் புதிய புத்தளத்தை உருவாக்குகின்ற இந்த வேலை திட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து நகர சபையின் உபதலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும், நகர சபையின் செயலாளர் உட்பட எங்களுடைய அனைத்து ஊழியர்களுக்கும், இந்த ஊரில் நமது இந்த எதிர்கால புதிய நகரை உருவாக்குகின்ற திட்டத்திற்கு ஆதரவளித்து செயற்படுகின்ற அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை கோரி புதிய புத்தளத்தை உருவாக்கும் நமது முயற்சி வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. நன்றி. Debates immediately come.